குலத்தின் வரலாற்றை பல 100 வருடங்களுக்கு பின்னரும் நம்மால் நினைவில் கொண்டு ரசிக்க முடிகின்றதெனில் அவர்களின் வாழ்வை அவர்கள் எவ்வாறாக வாழ்ந்திருப்பனர்? ஒரு அரச குலத்தின் பெருமையை அவர்களின் வீரம் மட்டுமே பறைசாற்றிவிட முடியுமா? ஒருவன் வீரத்தில் தலை சிறந்து எழுந்தோங்க வேண்டுமெனில் அவர்களின் கலையும் வாழ்வியலும் அதில் ஒரு அங்கமாக இருத்தல் வேண்டும் அல்லவா? ஆம், அத்தகைய சோழ வம்சத்தின் கலையிலும் வாழ்வியலிலும் உள்ள நவரசங்களை இங்கே தொகுத்து வழங்குகிறோம். சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், புலி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானே அழகினில்லை செங்குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே செவ்வலரி தோளோனே எங்குடிய காப்போனே மாமழ பெய்திடுமா மாநிலோ ஓங்கிடுமா கொப்புகழி தாங்கிடுமா புலிகளும் ஓங்கிடுமா மாமழ பெய்திடுமா மாநிலோ ஓங்கிடுமா கொப்புகழி தாங்கிடுமா புலிகளும் ஓங்கிடுமா ஒரு வேழம் நாகம் ஒன்றை வீழ்த்த பார்க்கையில் ஒரு தாழம்
இந்த வேழம் நோக்கிட இங்கு தாழை நோக்கிட ஒரு மோன காவியம் பிறக்க இது அந்தி பாகமா யுக நீளகானமா ஓடி நேர யோகமா சகி. என்ன வாக்குறுதி? அவர் உயிர் அவருடையதல்ல, அவளுடையது என்று. அகநக அகநக முகநகையே முகநக முகநக முருநகையே முருநக முருநக தருநகையே தருநக தருநக வருணனையே யாரது யாரது புன்னகை கோர்ப்பது யாவிலும் யாவிலும் என் மனம் சேர்ப்பது நடை பழகிடும் தொலை அரவிகளே முகில் கொடுத்திடும் மலை முகடுகளே கொடை பிடித்திடும் நெடுமரச் செறிவே பனி உதிர்த்திடும் சிறு மலர் துளியே. சொம்சவீதம் இம்சை மொழி அம்சமென வம்ச வழி வந்த ரசன் கம்ச முகன் நான் உக்கிரனின் புத்திரனின் நித்தமுடன் சத்தியனே முத்து நிகர் ஒத்தை மகன் நான் பாலகனே 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 அண்டங்களின் துட்டுகளை கண்டங்களை வென்றெடுத்து கொண்ட ஒரு கோமகன் நான் எண்ணிகரை விண்ணுலகில் மண்ணுலகில் தந்திரனை வந்தவனோ யார்? கத்தும் கடல் எட்டு தோட்ட சூரியனை பொட்டுகிட்ட வட மதுரை வலம் வருவேன் நான். தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரே ஊழி முதல்வன் உருவம் போல்வை கருத்த வாழியின் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாதம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோரன்பாவா.
அந்த முகத்தில் கோபம் இல்லை, பழி உணர்ச்சி இல்லை, கருணை மட்டும் தான் இருந்தது. இந்த கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான், எல்லாமே அதை மறக்க ஒரு முயற்சி தான். புலிக்கொடி போர்க்கொடி மரக்கொடி கொடி பறக்க. உங்கள் காலை பிடித்து கேட்கிறேன், உயிர் பிச்சை கொடுங்கள். விடம். நான் இன்று தஞ்சைக்கு கிளம்புகிறேன். அரசரின் ஆணை, அவருடன் போர்க்களம் போகிறேன். போர்க்களமா? இந்த வயதிலா? திரும்பி வர ஓரிரு ஆண்டுகள் ஆகலாம். செல்லதியோ இந்த பொன்னியின் செல்வன் எனும் மாபெரும் காவியத்தில் நாங்கள் கண்டு வியந்த, ரசித்த நவரசங்களை இங்கே வழங்கினோம். இதன் ஒவ்வொரு பக்கங்களின் இனிமையையும் பிரம்மாண்டங்களையும் தாங்களும் படித்து ரசித்து இன்புறலாம். வாழ்க சோழம், வாழ்க தமிழ், வாழ்க தமிழரின் பெருமை. தமிழ் வாழ்க.